அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2022 மாநிலத்திலேயே 2வது இடம் வந்த நம்முடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ நம்ம முன்னாடி இருக்காப்புல. அவர் வந்துட்டு இந்த மாநிலத்தில் 2வது இடம் எப்படி பெற்றார் அப்படிங்கிறத பற்றி அவருடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படித்தார், எங்கெல்லாம் போய் படித்தார், என்னென்ன டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் சொல்ல போகிறாரு. நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகும். உடனடியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேட் செகண்டு வாங்கின நம்முடைய ஸ்டூடெண்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் நீங்கள் படிப்பீங்க? இந்த வெற்றி பெறுவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அளவு மினிமம் இல்லைன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அதாவது ஆக்சுவலா வந்து என்னுடைய ஜேர்னி வந்து எப்படின்னா, மார்னிங் டைம்ல வந்து லைப்ரரிக்கு போயிடுவேன் சார். நான் மார்னிங் ஒரு 9 o'clock லைப்ரரி போயிடுவேன் சார். லைப்ரரி போயிட்டு ஒரு 4 o'clock வந்து பாத்தீங்கன்னா, அப்போ போகும்போதே வந்து லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவோம். 4 o'clock வந்து லைப்ரரி விட்டு வந்து ரிட்டர்ன் வருவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து என்ன பிடிக்குமோ டிவி பார்க்குறதோ இல்லை சாங்ஸ் கேட்குறதோ, அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்குறதோ ஒரு 1 hour வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 9 o'clock - 4 o'clock வரை நம்ம அன்னைக்கு டேல வந்து என்ன படித்தோமோ அதை வந்து நான் மறுபடியும் வந்து ரிவிஷன் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து நோட்ஸ் எடுப்பேன் சார். ஓகே சார். அதாவது என்ன லைப்ரரிக்கு போவீங்க? இங்க நான் சென்னையில ஸ்டே பண்ணியிருந்தனால கோட்டூர்புரம் இருக்க அண்ணா லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து கன்னிமரா லைப்ரரி சார். சரி சார். அங்கே போய் நீங்க இந்த கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமா சார். அங்க போகும்போது ஒரு கூடுதல் தகவல் வந்து என்னன்னா, அங்க நிறைய குரூப் 1, குரூப் 2 டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார். அப்போ அவங்க கிட்டயும் சில மோட்டிவேஷனல் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைக்கும். அவங்களும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுப்பாங்க சார். ஓகே. அப்போ எல்லாரோடய சேர்ந்து படிக்கும் போது இன்னும் ஒரு கூடுதல் உத்வேகம் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? தனியா படிக்கிறதை விட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து படிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து வரும் படிக்கிறதுக்கு. கண்டினியூஸா படிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஆமாங்க சார், கண்டிப்பா. எப்பயாச்சும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப, ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த என்னுடைய வெற்றியை வந்து அடைவதற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 years ஆயிருக்கு. அந்த 4 yearsல வந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய கஷ்டமும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க சார். இதுவாவது நானாவது 4 years சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 years 10 years அப்படிலாம் கூட வந்து படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சார். ஓகே சார். அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பகல்ல ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் என்ன பண்றீங்க? படிச்சதை அப்படியே ரிவிஷன் பண்றீங்க இல்லையா? இதுதான் சார் வந்து என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். சரிங்க சார். அப்ப அதாவது நீங்க வேலையை வந்து ரிசைன் பண்ணி படிச்சீங்களா இல்ல வேலையில இருந்துட்டே நீங்க வந்து படிச்சீங்களா? ரிசைன் பண்ணிட்டே படிச்சிட்டேன் சார். வேலையை ரிசைன் பண்ணி தான் படிச்சேன். ஓகே. அப்ப வேலையை ரிசைன் பண்ணாதான் அது ஒரு முழுமையான கான்சென்ட்ரேஷன் உங்களால அதுல பண்ண முடிஞ்சது இல்லையா? கண்டிப்பா சார். அது வந்து அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவினுடைய ஒரு மோட்டிவேஷனும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு உறுதுணையா இருந்தது சார். யாருக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா சார். சரிங்க சார். அப்போ அடுத்தபடியா இந்த நம்முடைய ஆல்வின் டிஆர்பி கோச்சிங் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா வந்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் சார். ஆல்ரெடி படிக்கும் போதே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கோச்சிங்ல நான் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணுவீங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் வந்து தனித்தனியாக நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அதனுடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அது கலெக்ட் பண்ணதை வந்து நான் அதான் லைப்ரரி போகணும்னு சொன்னேன் சார். அப்போ வந்து உங்களுடைய கோச்சிங் சென்டர்ல இல்லாத பாயிண்ட் வேற ஏதாவது புக்ல வந்து இருக்கா அப்படின்றத எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்குவேன் சார். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய கோச்சிங்ல இருக்க அந்த நோட்ஸ்ல இருக்க அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருக்கும் சார். 1 or 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புக்ல வந்து நான் ரெஃபர் பண்ணி படிப்பேன் சார். இப்போ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒன்று பர்டிகுலரா நான் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும் அப்படின்னா,
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரா இருக்காது சார். ஒரு சிலருக்கு இன்ஆர்கானிக் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ஆர்கானிக் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லுமே வந்து எல்லா டாபிக்லுமே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு டாபிக்கும் வந்து வீடியோஸ் போடும்போது வெறும் வீடியோஸ் மட்டுமா வந்து இருக்காது. ஒரு ரெகுலரா கிளாஸ், அதாவது டைரக்ட் கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு லைவான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும் சார். அதாவது பர்டிகுலரா நான் சொல்லணும்னா ஒரு நீங்க வந்து ஒரு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து, அதாவது பேட்டரிஸ் வந்து நடத்தும் போது உங்களுடைய டூ வீலர்ஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உடைச்சு அதுல இருந்து நீங்க ஒரு டெமோ மாதிரி பண்ணி அது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணியிருப்பீங்க சார். அந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ், அப்புறம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல போகும்போது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி சொல்லுவீங்க. டைரக்டா போனா அதாவது அந்த டாஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோமெரிசம்லாம் இருக்கும். அதை வந்து குடிச்சிட்டு போறவங்க வந்து டைரக்டா போனா வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா லீவோ ரொட்டேட்டரி, ரைட் ஹேண்ட் சைடு போனா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, இந்த மாதிரியான அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தோன்னா லைவா வந்து கொடுக்கும்போது ரொம்ப உதவியா வந்து பார்த்தோன்னா இருந்தது சார். ஓகே சார், நன்றி. நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க எப்படிலாம் வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த வெற்றிக்கு இந்த ஆல்வின் டிஆர்பியினுடைய பங்கு என்ன? பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்கு சார். அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா ரெகுலரா வந்து பார்த்தோன்னா நீங்க உங்களுடைய கடமையை வந்து நீங்க கரெக்டா செய்வீங்க சார். அது அந்த பாயிண்ட் நான் வந்து இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். என்ன கடமை அப்படின்னு எடுத்துக்கும் போது, கடமைன்ற போது கடமைக்காக செய்யாம நீங்க வந்து இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணி இது வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. நான் வந்து ஓவராலே வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய வீடியோஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தனியா வந்து நோட்ஸ் எழுதிக்குவேன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா லைப்ரரியில போயிட்டு அதே புக் எடுத்து நான் வந்து கிராஸ் செக்கிங்லாம் கூட பண்ணியிருக்கேன் சார். கிராஸ் செக் பண்ணும்போது எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டா இருக்கும். சில அடிஷ்னல் பாயிண்ட் வந்து தேவைப்படும் போது நான் அதை எடுத்துக்குவேன் சார். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரிங்க சார். அப்போ அடுத்தபடியா இந்த ஸ்டேட் செகண்ட் எடுக்கிறதுக்கு நம்முடைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? ஃபர்ஸ்ட் பேட்ச்னும் போது கண்டிப்பா வந்து இதை நான் சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற பாயிண்ட் தான். 4 வருஷமா நான் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு வகையில வந்து கண்டினியூஸா நான் வந்து சப்ஜெக்ட் டச்ல இருந்துட்டே தான் இருந்தேன். அப்போ நீங்க வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து நீங்க டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டாபிக் 10 யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளை நாமே வந்து என்ன பண்ணணும், ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து பார்த்தோன்னா இருந்தது சார். அப்போ அந்த அந்த முயற்சி இருக்கும்போது உங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நீங்க டெஸ்ட் வந்து வச்சீங்க. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணியிருந்தீங்க சார். இப்போ அந்த 100 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணும்போது நான் அதை எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டிஆர்பி எக்ஸாம் நம்ம வந்து லைவா நம்ம வந்து ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம், அப்போ அந்த மனநிலையை என்னுடைய வீட்டுல வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தனிமையில போயிட்டு உட்காந்து எழுதி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணுவோம் சார். நீங்க வந்து டைமிங் கொடுப்பீங்க. அந்த டைமுக்குள்ள என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து எத்தனை கொஸ்டின் தெரியணும், எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் படிச்சதை ஃபர்ஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து நான் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும். அதே போல வந்து நான் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல இருக்கும்போது என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குமோ அந்த மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் சார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நீங்க டெஸ்ட் வச்சு நீங்க ஒரு ரிசல்ட் வந்து மறுநாள் காலையில வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. அப்போ என்னுடைய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 68 என்னவோ இருந்துச்சு. எக்ஸாக்டா அதான் 68 நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம எவ்வளவு வருஷம் வந்து பார்த்தோன்னா படிச்சிருக்கோம், கடைசியா வந்து 100க்கு வந்து நம்மளால ஒரு 80 கூட வந்து கிராஸ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு
ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி அன்னைக்கு ஒரு 1 ஹவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ நீங்க வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. என்னன்னு சென்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் என்னுடைய கோச்சிங் சென்டர்ல அப்படின்னும் போது என்னால நம்பவே முடியல. அப்போ உடனே உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன் நான். ஆமாங்க சார், நீங்க தான் சார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ நீங்க வந்து எதை நினைச்சு போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்க்னும் போது அப்போ ஓகே, நம்ம வந்து கரெக்டான மெத்தட்ல தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுடைய கோச்சிங் சென்டர்ல வந்து நீங்க கேட்கும் போது வந்து ஒரு 400 பேர், 400 இல்லைன்னா ஒரு 500 பேர்னு சொன்னீங்க சார். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஒரு சரி 100 நம்பர்ஸே கூட இருக்கட்டும். ஆனா அந்த 100 பேர்ல நான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன்ல. அப்போ அந்த நீங்க வந்து சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட்ன்னும் போது வந்து எனக்கு ரொம்ப வந்து உற்சாகமாயிடுச்சு. ஓகே, இது வந்து நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம் அப்படின்ற அந்த தெளிவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது. அப்ப இதே வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து கடைசி வரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை மட்டும்தான் சார் இருந்தது. வேற எதுவுமே கிடையாது. இதை நான் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட்டா நீங்க வந்து டெஸ்ட் ஒரு டேட் சொல்வீங்க. அந்த டேட்டுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த யூனிட்டுக்குரிய டெஸ்டையும் நான் எல்லா யூனிட்டையும் அந்த டாபிக்கும் வந்து ரெஃபர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நானும் வந்து எனக்கு நானே வந்து டைம் டேபிள் போட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டே இருப்பேன் சார். அப்போ வந்து நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி விட்டுட்டு அந்த டேட் வைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவீங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணும்போது தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கேட்காத கொஸ்டின் வந்து நீங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் சார். அப்போ அதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 10 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டே இருந்தேன் சார். சரிங்க சார். அதாவது நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கும்போது நம்ம யூடியூப்ல நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய மார்க் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ரொம்ப வரும். உதவியா இருந்தது சார். ஆ, அது ஒரு மோட்டிவேஷனா நான் எடுத்துக்கிட்டேன் சார். ஆமா. நம்ம அப்பா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்ப ஆரம்பிக்க ஒவ்வொரு டெஸ்ட் கனெக்ட் பண்ண அவங்களுடைய யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட் அப்படிங்கறத நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுல நிறைய டைம் உங்களுடைய நேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஆமா, சரி. ஃபர்ஸ்ட் வரும். ஆல்மோஸ்ட் வந்து அந்த தேர்ட் பிளேஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணிக்குவோம் சார். ஆ, ஓகே சார். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்டு கூட போயிருக்குது. ஆனா ம், மேக்சிமம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சார். சரிங்க சார். அதாவது நீங்க இந்த ஸ்டேட் செகண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு எய்ம் வந்து எப்பயுமே வந்தது இல்லை சார். நம்ம அப்போ நான் என்ன எய்ம் பண்ணேன்னா, 2019 வந்து எனக்கு 4 மார்க் போயிடுச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ஏன் நம்ம வந்து நான் இவ்வளவு படிச்சிருக்கோம், அந்த 4 மார்க் நம்மளால வந்து ஏன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து பார்த்தோன்னா நிச்சயம் வந்து தான் இருந்தது சார். அப்போ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம இந்த கம்யூனல் ரேங்கோட நம்ம ஏன் வந்து ஜென்ரல்ல ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ ஜென்ரல்ல வந்து எய்ம் பண்ணோம்னா நமக்கு வந்து எதை பத்தியும் நம்ம வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ நான் வந்து 2022 படிக்கும்போது நான் என்னன்னு வந்து டிசைட் பண்ணா, நமக்கு தேவை ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல்ல வரணும், ஜென்ரலுக்குள்ள வந்துடணும். இந்த மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கல சார். அப்போ ஜென்ரல்ல நம்ம வரணும். நம்ம வந்து எந்த பிரச்சனை, நமக்கு வந்து எந்த பேண்டமிக் சுச்சுவேஷனும் இருக்கக்கூடாது, எந்த பயமும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஜென்ரல்ல வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பயமும் வந்து இருக்காது அப்படின்றத அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன். அதனுடைய வெற்றிக்கான அதனுடைய தொடர் முயற்சி, அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் சார் அந்த ஸ்டேட் செகண்ட்னு நான் எடுத்துக்க முடியும். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதுக்கப்புறமா இப்போ நீங்க வந்து தேர்வுல வெற்றி பெற்றாச்சு. இனி வந்து இந்த தேர்வுல வெற்றி பெறுவதற்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாணவர்களுக்கு இப்போ இனியும் ஒரு தேர்வு வருது இந்த வருஷம். அப்ப அந்த தேர்வை எதிர்கொள்ள போகின்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா சார், கண்டிப்பா வரக்கூடிய டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, சிலபஸ் தான் சார். இது எல்லாருமே சொல்லக்கூடிய பாயிண்ட் தான். இது எல்லாரும் சொன்னாலுமே வந்து யாரும் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கடைபிடிக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சார். சிலபஸ் எப்பொழுதுமே நம்ம வந்து கையில இருக்கணும். பிஃபோர் அது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த 10 யூனிட்டுக்கான நோட்ஸோ இல்ல மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார். அப்போ அந்த 10 யூனிட்டுமே வந்து என்னன்னா
நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்றது, கோச்சிங் கிளாஸ் போலாமா, இல்ல நம்ம வீட்லயே இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பங்க வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றதே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் சார். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவங்க ஏன் அது இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர, நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தேவை அப்படின்றது, நமக்கு தேவை வந்து என்னன்னா வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளுடைய எய்ம். பாஸ் பண்றது மட்டும் இல்லாம போஸ்டிங் வாங்கணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிஃபோராவே வந்து பார்த்தோன்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த 10 யூனிட்டையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து முடிச்சு வச்சிடணும் சார். அதுக்கப்புறம் வந்து 10 யூனிட் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் எப்போ வந்ததோ அப்போல இருந்து நீங்க வந்து ரிவிஷன், டெஸ்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா, அந்த 2 ஹவர்ஸ் படிக்கிறத நீங்க அந்த டாபிக் வந்து நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்போ ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய டாபிக்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். நிறைய டெஸ்ட் பேட்ச் தான் சார் வந்து அதாவது டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் சார். ஓகே சார். அப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்டோ ஸ்டேட் செகண்டோ வர முடியும் இல்லையா? அதாவது தேர்வு வருவதற்கு முன்னாகவே எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சார், இந்த தேர்வுக்காக ஏதாவது புத்தகங்கள் வாங்கணுமா, என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும், ஸோ அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.